அத்தியாயம் 5 கழுத்தில் விழுந்த விலங்கு. தேமுஜின் தனது 14ஆம் வயதில் ஒரு இளைஞனாக வளர்ந்திருந்தான். அவரது புகழ் புல்வெளிகளில் மெல்ல பரவத் தொடங்கியது. எசிகே பகதூரின் மகன் காடுகளில் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி அவரது பழைய பகைவர்களான தாய்ச்சியுட் பழங்குடியினரை எட்டியது. அவர்கள் அஞ்சினார்கள். ஒரு புலிக்குட்டி வளர்ந்து பெரிதாயும் முன் அதை அழித்துவிட வேண்டும் என்று அவர்களின் தலைவன் டர்குடாய் முடிவு செய்தான். ஒருநாள் அதிகாலையில் பனிமூட்டம் சூழ்ந்த வேளையில் தர்குடாயின் படைகள் தேமுஜினின் குடும்பம் தங்கியிருந்த காட்டைச் சூழ்ந்தன. குதிரைகளின் குளம்புகள் பனியில் அதிரும் சத்தம் கேட்டதும் தேமுஜின் உடனடியாக தனது தம்பிகளையும் தாயையும் காட்டின் ஆழமான பகுதிக்கு தப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தினான். அவர்களைக் காக்கத்தான் ஒருவன் மட்டும் எதிர்த்து போரிட முடிவெடுத்தான். பல மணி நேரம் அவன் மரங்களின் மறைவில் இருந்து அம்புகளை எய்து எதிரிகளை திணறடித்தான். ஆனால் இறுதியில் அவன் பிடிபட்டான். எதிரிகள் தேமுஜினை ஒரு கொடூரமான முறையில் துன்புறுத்தினார்கள். அவரது கழுத்தைச் சுற்றி ஒரு பாரமான மரவிலங்கை மாட்டினார்கள். அது அவனை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாதபடி செய்தது. அவரது கைகளும் அந்தக் கட்டையுடன் இணைக்கப்பட்டிருந்தன. அவன் ஒரு கைதியாக தாய்ச்சியுட் கூடாரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டான். அங்கே மக்கள் அவனை ஏளனம் செய்தார்கள். சிலர் அவன் மீது கற்களை எறிந்தார்கள். அந்த அவல நிலையிலும் தேமுஜின் தனது தலை குனியவில்லை. அவரது கண்கள் தர்குடாயை ஒரு சிங்கத்தைப் போலப் பார்த்தன. இரவு வேளைகளில் தேமுஜின் அந்தக் கூடாரங்களுக்கு வெளியே கட்டப்பட்டிருந்தான். தூக்கம் இல்லாமல் பசியுடனும் தாகத்துடனும் அவன் அவதிப்பட்டான். ஆனால் அவரது மனவலிமையை பார்த்த சில மங்கோலியர்கள் அவன் மீது பரிதாபம் கொண்டார்கள். சோர்பான் சீரா என்ற ஒரு மேய்ப்புத் தொழிலாளி இரவில் இரகசியமாய் தேமுஜினுக்கு நீரும் உணவும் அளித்து உதவினான். "நீ ஒரு சாதாரண வீரன் அல்ல, உன் கண்களில் நான் ஒரு மாபெரும் தலைவனைப் பார்க்கிறேன்" என்று அவன் தேமுஜினிடம் இரகசியமாய்க் கூறினான். ஒருநாள் அந்தப் பழங்குடியினர் ஒரு பெரும் திருவிழாவைக் கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். வீரர்கள் அனைவரும் மது அருந்தி போதையில் இருந்தனர். தேமுஜின் இதுவே நல்ல தருணம் என்று கருதினான். அவன் தனது கழுத்திலிருந்த அந்த மரக்கட்டையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினான். அங்கிருந்த காவலன் மீது அந்தக் கட்டையால் ஒரு பலமான அடியைக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து இருட்டிற்குள் ஓடினான். பழுவான கட்டையுடன் ஓடுவது கடினமாக இருந்தது. எனவே அவன் அங்கிருந்து ஒரு ஆற்றுக்குள் இறங்கி மறைந்து கொண்டான். ஆற்று நீருக்குள் வெறும் மூக்கை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு பல மணி நேரம் அவன் பதுங்கியிருந்தான். அவனைத் தேடி வந்த வீரர்கள் ஆற்றைக் கடந்து சென்றார்கள். ஆனால் அவனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் அவன் சோர்பான் சீராவின் கூடாரத்திற்குச் சென்றான். சோர்பான் ஆபத்தை உணர்ந்தும் அவனுக்கு உதவினான். அவன் தேமுஜினின் கழுத்திலிருந்து அந்த விலங்கை இரகசியமாய் அறுத்து எறிந்தான். "இனி நீ ஒரு சுதந்திரமான பறவை. ஓடிப்போய்த் உன் குடும்பத்தைப் பார்" என்று கூறி அவனுக்கு ஒரு குதிரையையும் வில்லையும் கொடுத்தான். அந்தப் பயணம் தேமுஜினுக்கு ஒரு புதிய பிறப்பாக அமைந்தது. அவன் மரணத்தின் விளிம்பிற்குச் சென்று திரும்பியிருந்தான். சிறைவாசம் அவரது உடலை வதைத்திருக்கலாம், ஆனால் அவரது ராஜதந்திரத்தை அது 2 மடங்காக்கியிருந்தது. "என் கழுத்தில் விழுந்த இந்த விலங்கு என் எதிரிகளின் கழுத்தில் ஒருநாள் விழும்" என்று அவன் சபதமெடுத்தான். அவன் தனது குடும்பத்தைத் தேடி மீண்டும் புல்வெளிகளில் ஆவேசமாய்ப் பாய்ந்தான். தேமுஜின் ஒரு கைதியாக இருந்தபோது அவன் மனிதர்களின் குணங்களைக் கற்றுக்கொண்டான். யார் உண்மையான நண்பன், யார் துரோகி என்பதை அவன் ஆழமாக புரிந்து கொண்டான். சோர்பான் சீரா போன்ற சாதாரண மனிதர்களின் உதவி அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஒரு தலைமைப் பண்பு என்பது வெறும் அதிகாரத்தில் இல்லை, அது மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதில்தான் இருக்கிறது என்ற மகா உண்மை அவரது மனதில் பதிந்தது. அந்த ஒரு இரவு எஸ்கேப் மங்கோலிய வரலாற்றின் திசையை முற்றிலுமாக மாற்றியது.